பொதுவா நாம ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போறோம்னு வைங்க. ம் அங்க ஒரு துல்லியம் இருக்கும்னு நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? ம் ஆமா கரெக்ட். உங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்த உடனே அந்த உடைந்த எலும்போட கோடு வெள்ளையா ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை கை காட்டி, இதோ பாருங்க, இங்க தான் பிரச்சனை, இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சுலபமா சொல்லிடுவார். கண்டிப்பா. அது ரொம்ப கருப்பு வெள்ளையான ஒரு விஷயம். உடைஞ்சிருக்கா இல்லையா, உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்ணால அப்படியே பாத்துடலாம். ஆமா, அப்படி கண்ணுக்கு தெரியறது ஒரு வகையில நமக்கு பெரிய நிம்மதியை தரும் தானே. உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா, மனித மனம் அப்படிங்கிற அந்த சிக்கலான எந்திரத்துக்கு எந்த எக்ஸ்ரே மெஷினும் கிடையாது. எந்த ஸ்கேனும் கிடையாது. ஆசை, விழிப்புணர்வு, கர்மா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம நுழையும் போது நாம பார்க்கிற அந்த மனதின் உலகம் ரொம்பவும் மர்மமானதா மாறிடுது. ஆமா. இந்த எக்ஸ்ரே இல்லாத மனச சல்லடை போட்டு அலசதான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். தேதியை குறிச்சுக்கோங்க. இன்னைக்கு திங்கள்கிழமை 23 மார்ச் 2026. உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ரொம்பவும் ஆழமானது. ஓஷோ அவர்கள் தம்மபதம் குறித்து ஆற்றிய 105வது ஆடியோ சொற்பொழிவு தான் இன்னைக்கு நம்ம பயணத்தோட அடிப்படை. சரியா சொன்னீங்க. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே திருஷ்ணா, அதாவது தீராத ஆசை மனிதனை எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறதையும், அந்த வலையிலிருந்து விடுபட விழிப்புணர்வு எப்படி ஒரு நொடியில உதவுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. கண்டிப்பா. அகங்காரம் பிடிச்ச பண்டிதர்களை விட எதுவுமே தெரியாத பாமரர்கள் எப்படி மேலானவர்கள்? பல வருஷம் தியானத்துல உச்சத்தை தொட்ட ஒருத்தன் எப்படி திடீர்னு திருடனானா? ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இது. கயித்துல நடக்கிற ஒரு கலைக்கூத்தாடி எப்படி ஒரே நொடியில ஞானியானான்? இப்படி பல சுவாரஸ்யமான முரண்பாடுகளை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. இப்போ இந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்க ஓஷோ சொல்ற முதல் விஷயமே ஒரு பெரிய முரண்பாடு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, புத்தனை புரிஞ்சுக்க புத்தரை ஆராயக்கூடாதான். அட, அது எப்படி? புத்தனை பத்தி தெரிஞ்சுக்க அவர் தானே படிக்கணும். அதான் இல்ல. ஓஷோ ரொம்ப ஆழமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். புத்தனை ஒரு வரலாற்று நாயகனாவோ 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபராகவோ பார்த்து ஆராய்வதில் எந்த பயனும் இல்ல. ஓஹோ. ஏன்னா அவர் என்ன சொன்னார், அவர் தத்துவம் என்னன்னு அறிவுபூர்வமா புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது வெறும் தகவல் தான், வெறும் இன்ஃபர்மேஷன். ஆமா. புத்தனை புரிஞ்சுக்க ஒரே வழி உங்களுக்குள்ள இருக்கிற புத்த தன்மையை நீங்க உணர்வதுதான். அதாவது வெளியே தேடாம உள்ள தேடணும்னு சொல்றார். அதேதான். அதனாலதான் தத்துவங்களை பேசி எனக்கு எல்லாம் தெரியும்னு தெரியற அகங்காரம் பிடிச்ச பண்டிதர்களை விட எந்த அகங்காரமும் இல்லாத ஒரு பாமர மனிதன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்றார். புரியுது. அறியாமை உங்களை சத்தியத்துல இருந்து எப்பவும் தடுத்து நிறுத்தாது. ஏன்னா எனக்கு தெரியாதுங்கிற ஒரு திறந்த மனசு அவங்க கிட்ட இருக்கும். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் சத்தியத்தை கம்ப்ளீட்டா மறைச்சிடும். ஓ, இப்ப புரியுது. அந்த பண்டிதர்களுக்கு அறிவாற்றல் அதிகமா இருக்கும், ஆனா அனுபவம் இருக்காது. அப்போ இந்த திருஷ்ணா அப்படிங்கிற தீராத ஆசைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையும் புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. இத அறிவாற்றலால் புரிஞ்சிக்கவே முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும். இந்த திருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு நாளும் அடங்காத தாகம். ஓஷோ இத ரொம்ப அழகா செக்கு மாடு கோப்பிடுறார். செக்கு மாடா? அந்த எண்ணெய் ஆற்ற செக்குல சுத்துமே, அதையா சொல்றீங்க? அது போலதான் நாமளும் ஆசையின் வலையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த செக்கு மாட்டுக்கு தான் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு பிரமை இருக்கும். ஆனா நாள் முழுக்க சுத்தினாலும் அது ஆரம்பிச்ச இடத்திலே தான் இருக்கும். இதை யோசிச்சு பார்த்தா நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருந்தி போகுது. எப்படி சொல்றீங்க? இப்போ நாம ஒரு வேலையில சேருவோம், ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷமா இருப்போம்னு நினைப்போம். அது கிடைச்ச உடனே ஒரு புது கார் வாங்கினா லைஃப் செட்டில்டுன்னு நினைப்போம். கரெக்ட். கார் வாங்கின அடுத்த மாசமே வீடு வாங்கணும்னு ஓட ஆரம்பிப்போம். நாம வாழ்க்கையில ரொம்ப தூரம் முன்னேறிட்டோம்னு நினைப்போம். ஆனா ஆசைங்கிற அந்த செக்குல நாம எங்கேயும் நகரல. அதே அதிருப்தியில தான் சுத்திட்டு இருக்கோம். மிகச் சரியான உதாரணம். நிறைய அடைஞ்ச மாதிரி நிறைய பயணம் செஞ்ச மாதிரி தோன்றும். ஆனா திருஷ்ணா உங்களை ஒரே வட்டத்துல தான் ஓட வைக்குது. ஆனா இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. சரி, இந்த ஆசையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் இல்ல பல வருஷ தியானம் தேவையா? இங்கேதான் ஓஷோவோட அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருது. ஆசையிலிருந்து தப்பிக்க எந்த தனி வழிமுறைகளும் தேவையில்லை. விழிப்புணர்வு ஒண்ணு மட்டுமே போதும்னு சொல்றாரு. விழிப்புணர்வு மட்டுமா? ஆமா. இத விளக்க அவர் ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. இப்போ உங்க பாதையில ஒரு பாம்ப பாக்குறீங்க, இல்ல உங்க வீட்ல எதிர்பாராத விதமா நெருப்பு பிடிச்சிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
என்ன கேள்வி இது? உடனே அங்கிருந்து தாவி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுவேன். அந்த நேரத்துல நீங்க ஐயோ வீட்ல நெருப்பு பிடிச்சிடுச்சே, நான் எப்படி தப்பிக்கிறது? வலது கால முதல்ல எடுத்து வைக்கவா இல்ல இடது கால எடுத்து வைக்கவா? தப்பிக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டேன். ஆனா யாராவது ஒருத்தர் நெருப்ப பார்த்த பிறகும் நான் எப்படி தப்பிப்பதுன்னு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, அவர் இன்னும் அந்த நெருப்பு முழுமையா பார்க்கல, அதோட ஆபத்தை அவர் இன்னும் முழுமையா உணரலன்னு அர்த்தம். விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா செயல் தானா நடக்கும். கச்சிதமா சொல்லிட்டீங்க. வெயிட், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. வீட்ல நெருப்பு பிடிக்குதுங்கிறது தற்போதைய காலத்துல நமக்கு சுத்தமா பிடிக்காத, தினமும் மன அழுத்தத்தை தர்ற ஒரு வேலை, ஒரு டாக்ஸிக் வேலையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கோ, அல்லது ராத்திரி பூரா தூங்காம சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கா மூழ்கி இருக்கிற அந்த டூம் ஸ்க்ரோலிங்கோ சமம். ஆமா, நிச்சயமா. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், இதுல இருந்து நான் வெளியே வரணும், ஆனா எப்படி, என்னால போனை கீழே வைக்கவே முடியலையே அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த வலையோட, அந்த நெருப்போட உண்மையான ஆபத்தை நாம இன்னும் முழுமையா உணரல இல்லையா? இது ஒரு அருமையான சிந்தனை. அந்த ஆபத்தை நீங்க முழுமையா உணர்ந்த மறுநொடி நீங்க எப்படின்னு கேட்கவே மாட்டீங்க, ஆக்ஷன்ல இறங்கிடுவீங்க. அதுதான் விழிப்புணர்வின் நெருப்பு. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னது? இந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும், ஆசையிலிருந்து தப்பிக்கலாம், இது ஒரு நொடியில நடக்கும்னு சொல்றீங்க. அப்படி விழிப்புணர்வு அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா பல வருஷமா தியானம் செஞ்சவங்க, பெரிய பெரிய முனிவர்கள்லாம் கூட ஏன் மறுபடியும் ஆசையின் வழியில சிக்கி கீழே விடுறாங்க? நம்ம புராணங்கள்ல கூட நிறைய படிச்சிருக்கோமே. இந்த சந்தேகம் நியாயமானதுதான். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை ஓஷோ சொல்றார். புத்தருடைய முதன்மை சீடர்கள்ல ஒருவரான மகா காசியப்பரின் சீடன் ஒருவன் இருந்தான். ஓகே. அவன் பல வருஷமா கடுமையான தியானம் செஞ்சு ஆன்மீகத்துல மிகச்சிறந்த ஒரு நிலைய, ஆழமான விழிப்புணர்வை அடைந்தவன். ஆனா ஒரு நாள் ஒரு சாதாரண பெண்ணின் அழகில் மயங்கி தன்னுடைய பல வருட சந்நியாசத்தையே தூக்கி எறிஞ்சிடுறான். என்னது? தியானத்துல அவ்வளவு உச்சத்துக்கு போனவன், விழிப்புணர்வோட இருந்தவன், திடீர்னு ஒரு பெண்ணுக்காக இப்படி மாறுவானா? ஆமாம். சந்நியாசத்தை விட்டவன அவனோட குடும்பமும் வீட்டை விட்டு துரத்திடுது. அவனுக்கு தியானத்தை தவிர வேற எந்த உலகத்து வேலையும் தெரியாது. பாவம். அதனால பிழைப்புக்காகவும் ஆசைகளை நிறைவேற்றிக்கவும் திருடனா மாறுறான். கடைசியில மாட்டிக்கிட்டு மரண தண்டனை கைதியா கொலைக்களத்துல நிக்கிறான். இது ரொம்ப டிராஜிக்காச்சே. எல்லாமே இருந்தவன் எப்படி இப்படி அதல பாதாளத்துக்கு போனான்? இத விளப்பும்போது ஓஷோ தியானத்தை ஒரு மலையேற்றத்திற்கு ஒப்பிடுகிறார். நீங்க சாதாரண தரைப்பகுதியில நடந்து போகும்போது கீழே விழும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆமா, தரையில விழுந்தா பெருசா ஒன்னும் ஆகாது. விழுந்தாலும் பெருசா அடிபடாது, தட்டி விட்டுட்டு எழுந்து நடந்துடலாம். ஆனா நீங்க மலை உச்சியே, அதாவது சமாதி நிலைன்னு சொல்லப்படுற ஈகோ இல்லாத முழுமையான அமைதி நிலையை நெருங்க நெருங்க ஆபத்து பல மடங்கு அதிகரிக்குது. ஓஹோ. அந்த உச்சியிலிருந்து கொஞ்சம் சறுக்கினாலும் அதல பாதாளத்துல தான் விழ நேரிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நரகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வசதி இருக்கு. அவங்க கீழே விழ வாய்ப்பே இல்ல. என்ன, அவங்க ஏற்கனவே பாதாளத்துல தான் இருக்காங்க. கரெக்ட். ஆனா ஸ்வர்க்கத்தை நெருங்குபவர்களுக்கு தான் கீழே விழும் ஆபத்து அதிகம். எனக்கு இது கொஞ்சம் முரண்பாதா படுது. மலை ஏற ஏற, தியானத்துல முன்னேற முன்னேற மனம் அமைதியாகி ஆபத்துகள் குறையணும், நம்ம பாதுகாப்பா உணரணும் தானே பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீடியோ கேமுங்கள்ல வர்ற கடைசி கட்டம் மாதிரி இருக்கு. சில லெவல்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அந்த ஃபைனல் பாஸ் கிட்ட போகும்போது திடீர்னு சவால்கள் முரட்டுத்தனமா மாறுமே, அது போல இருக்கே. ஏன் நமது ஆசைகள் அந்த கடைசி கட்டத்துல இவ்ளோ மூர்க்கமா தாக்குது? அந்த வீடியோ கேம் உதாரணம் ரொம்ப கச்சிதமா இருக்கு. அந்த ஃபைனல் பாஸ் வேற யாரும் இல்ல, நம்மளோட அகங்காரம்தான். நீங்க தியானத்துல உச்சத்தை நெருங்கும்போது ஆசைக்கும் அகங்காரத்துக்கும் தான் சாக போறோம்னு தெரிஞ்சிடுது. ஓ, செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு உயிர் தன்னை தற்காத்துக்க கடைசி வினாடியில எவ்வளவு மூர்க்கமா போராடுமோ, அதே போலதான் பல ஜென்மங்களா நம்ம கூடவே இருக்கிற ஆசையும் தன் அழிவு நெருங்குவதை உணர்ந்து தன் முழு பலத்தையும் திரட்டி நம்மள தாக்கும். அந்த கடைசி தாக்குதல்ல தான் அந்த சீடனும் விழுந்தான். ஆனா அவன் அத்தனை வருஷம் தியானம் செஞ்சதற்கெல்லாம் பலனே இல்லையா? கர்மா, வினைப்பயன் எல்லாம் உடனே வேலை செய்யாதா? ஏன் அவன் திருடனான உடனே அவனுக்கு தண்டனை கிடைக்கல? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கர்மாவோட விளைவுகள் உடனே தெரியாது. அதுக்கு ஒரு கால இடைவெளி இருக்கு. ஓஷோ இத விளக்க ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினரோட உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம்? அந்த பழங்குடியினருக்கு குழந்தை பிறப்பதற்கும் 9 மாதங்களுக்கு முன் நடந்த உறவிற்கும் தொடர்பு இருப்பதே ரொம்ப காலமா தெரியாதான். நிஜமாவா? ஏன் அப்படி? ஏன்னா நடுவுல அந்த 9 மாசம் இடைவெளி இருக்கு. உடனே விளைவு தெரிஞ்சா மனிதன் சுலபமா புரிஞ்சுக்குவான். அதே போலதான் நம்ம ஒரு செயலை செஞ்சா அதோட விளைவு 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஓ, அந்த டைம் கேப். ஆமா. அந்த கால இடைவெளினால
நாம செஞ்ச செயலுக்கும் இப்போ நடக்கிற விளைவுக்கும் உள்ள தொடர்பே நம்மால் உணர முடிவதில்லை. அந்த சீடனுக்கும் அப்படிதான். அவனோட தவறான ஆசையோட விளைவு பல நாள் கழிச்சு மரண தண்டனையா வந்து நிக்குது. ஓகே, இப்போ அந்த சீடன் மரண தண்டனை கைதியா நிக்கிறான். அதல பாதாளத்துல விழுந்தவனை இப்ப எப்படி மீட்பது? அவனோட கதை என்னாச்சு? அவனை கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லும்போது அவனோட பழைய குருவான மகாகாசிப்பர் அந்த வழியா வாரார். சீடன் தன் குருவை முற்றிலும் மறந்து விட்டான். பயத்துல அவனுக்கு குரு கண்ணுக்கே தெரியல. ஆனா குரு தன் சீடனை மறக்கவில்லை. அவர் நேரா அந்த சீடன் கிட்ட போறார். பொதுவா இதுவா ரிசமதுரவையில அதுவும் நாம ரொம்ப சொல்லி கொடுத்த ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா நாம என்ன பண்ணுவோம்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப பாரு என்ன நிலைமைக்கு வந்திருக்க அப்படின்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டி திட்டுவோம். அவர் என்ன செஞ்சார்? அங்கதான் உண்மையான குருவுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது. மகாகாசியப்பார் அவன் செஞ்ச எந்த ஒரு பாவத்தையும் சுட்டி காட்டல, அவனை திட்டல. மாறாக அவர் சொன்னது ஒற்றை வாக்கியம்தான், உன் முந்தைய தியானங்களை நினைத்துப்பார், அவ்வளவுதான். வாவ்! அவனோட தவறுகளை அவர் சுட்டிக்காட்டவே இல்லையா? இல்ல, ஏன்னா ஓஷோ இங்கே ஒரு ஆழமான உளவியல் கருத்தை முன்வைக்கிறார். ஒரு காயத்தை நாம சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா அது எப்பவும் ஆறாது, இன்னும் புண்ணாகும். கண்டிப்பா. அதே போல ஒருத்தரோட எதிர்மறையான விஷயங்களை, அவங்களோட பாவங்களை மீண்டும் மீண்டும் நினைவூற்றுறது எந்த பயனையும் தராது. ஒரு உண்மையான குரு உனக்குள்ள இருக்கிற நேர்மறையான விஷயங்களை, உன்னோட தூய்மையான தன்மையை மட்டுமே நினைவூட்டுவார். அத்வாரா மனித மனம் எப்படி வேலை செய்து அவன் அத்தனை வருஷம் செஞ்ச திருட்டு பாவங்களெல்லாம் அப்படியே அழிஞ்சிடுமா? மனித மனம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ மாதிரி செயல்படுதுன்னு ஓஷோ சொல்றார். பாபம், புண்ணியம், இருட்டு, வெளிச்சம் ஆகிய 2 அலைவரிசைகளும் அந்த ரேடியோக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க எதை டியூன் பண்றீங்களோ அந்த சத்தம் தான் வெளியில வரும். ஓஹோ, ஃப்ரீக்வன்சி மாதிரி. ஆமா, நீங்க பாவத்தை டியூன் பண்ணா பாவியா மாறுறீங்க, விழிப்புணர்வை டியூன் பண்ணா ஞானியா மாறுறீங்க. உடலால் நாம எங்க இருக்கோங்கிறது முக்கியமே இல்ல. ஓஷோ இத விளக்கா ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றார். என்ன கதை? தினமும் கோயிலுக்கு சென்று மணி அடிச்சு பயபக்தியோடு பூஜை செய்யற ஒரு பெண் மனதளவுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? சாமி கும்பிட்டுட்டு இருப்பா. அவ உடம்புதான் கோயிலுக்குள்ள சாமி சிலைக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அவளோட மனம் அன்னைக்கு காலையில காய்கறி மார்க்கெட்ல காய்கறிக்காரி கிட்ட நடந்த சண்டைய நினைச்சு அவ கூட மனசுக்குள்ள மல்லு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாவமே. ஆமா, வெளிப்பளிமான இடம் முக்கியமில்ல, உள்ளே ரேடியோ எந்த அலைவரிசையில இருக்குங்கிறது தான் முக்கியம். இதை கேட்கும்போது எனக்கு நம்ம டெக்னாலஜி உலகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர் கேட்சியை அழிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் உதாரணம். நம்ம மூளையில பழைய கெட்ட நினைவுகள், குற்ற உணர்ச்சின்னு நூற்றுக்கணக்கான டேப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அதனாலேயே நம்ம சிஸ்டம் ஸ்லோவா குழப்பமா இருக்கும். அந்த பழைய ஹிஸ்டரியை மீண்டும் மீண்டும் திறக்காம ஒரே நொடியில மொத்தமா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஒரு புது தூய்மையான வெற்று பக்கத்தை திறக்கிறதுக்கு சமம் இது. ஆமா. ஆனா நம்ம சமூகமும் சரி, நாமும் சரி, அந்த பழைய தப்பு பண்ண டேப்ஸையே திரும்ப திரும்ப பார்த்து வருந்துறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம். அது பிரவுசர் கேட்ச் உதாரணம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அந்த சீடனும் அப்படிதான் செஞ்சான். குருவின் அந்த ஒற்றை வார்த்தையை கேட்ட அந்த மரண தண்டனை கைதி தன்னோட எல்லா பயத்தையும் குற்ற உணர்ச்சியும் கடந்து ஒரே நொடியில தம் பழைய தியான அலைவரிசைக்கு அந்த கிளீன் டேப்க்கு மாறினான். மரண பயத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை போகுதுங்கிற நிலைமையில கூட இது சாத்தியமா? ஆமா, அவன் விழிப்புணர்வுக்கு திரும்பிய மறுநொடி அவன் முகத்துல ஒரு அபரிமிதமான ஒளியும் அளப்பரிய அமைதியும் வீசியது. அந்த மாயத்தை பார்த்து அவனை வெட்ட வந்த கொலையாளிகளே பயந்து போய் அவன் கால்ல விழுந்துட்டாங்க. இந்த செய்தி மன்னனுக்கு போய் மன்னன் நேரில் வந்து பார்த்து அவன் முகத்துல இருந்த தேஜஸ பார்த்து அவனை விடுதலையே செஞ்சுட்டான். புத்தர் இததான் தியானத்தின் மேஜிக் அப்படின்னு சொல்றார். இது நிஜமாவே ஒரு மேஜிக் தான். ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. ஒரு முன்னாள் சீடனுக்கு பல வருஷம் தியானம் செஞ்சவனுக்கு அவனோட பழைய அலைவரிசைக்கு திரும்புறது சாத்தியமா இருக்கலாம். ஆனா உலக விஷயங்கள்ல மட்டுமே உழைஞ்சுகிட்டு இருக்கிற ஆன்மீக வாசனையே இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமா? இப்படி ஒரே நொடியில அவரால் மாற முடியுமா? தாராளமா முடியும். அதுக்கு தான் உக்ரசேனன் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட கதைய ஓஷோ சொல்றார். உக்ரசேனன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், ஒரு கோடீஸ்வரன். அவன் ஒரு நாள் வீதியில கழைக்கூத்து வித்த காட்டுற ஒரு பெண்ணை பார்த்து அவன் மேல தீவிரமான காதல் வயப்படுறான். ஓ, பணக்கார பையன் ஏழை பொண்ண காதலிக்கிற வழக்கான கதை தானா? அது மட்டும் இல்ல, அவளுக்காக தன் குடும்பம், பெரும் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளுடனே சென்று தானும் ஒரு கழைக்கூத்தாடியாவே மாறிடுறான். வாவ், இது நாம படத்துல பாக்குறத விட ஒருபடி மேல இருக்கு.
ஒரு பொண்ணுக்காக கோடீஸ்வரன் கழைக்கூத்தாடியா மாறிட்டானா? இது அல்டிமேட் இம்பல்சிவ் ரொமான்டிக் மிஸ்டேக்னு சொல்லலாம். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? பல வருஷங்கள் போகுது. ஒருமுறை அவன் 60 அடி உயர கயிற்றுல ரொம்ப ஆபத்தான ஒரு சாகசம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு நீளமான கம்ப வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா புத்தர் வர்றார். இருங்க, எனக்கு இங்கே ஒரு விஷயம் இடிக்குது. என்னது? புத்தர் மாதிரி ஒரு மகாபெரும் ஞானி, உலக ஆசைகளை எல்லாம் துறந்தவர் ஏன் ஒரு சாதாரண கலைக்கூத்து நடக்கிற இடத்துக்கு, அதுவும் வேடிக்கை பார்க்க போனோம்? ரொம்ப கூர்மையான கேள்வி. நீங்களே சொல்லுங்க, ஏன் போயிருப்பாருன்னு தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சிறந்த ஆசிரியர் தான் இருக்கிற அந்த அறிவின் உயரத்திலேயே உட்கார்ந்துகிட்டு மாணவனை அங்கே வரச் சொல்றதில்ல. மாணவன் எந்த நிலையில, எந்த இருட்டுல, எந்த சாதாரண வாழ்க்கையில இருக்கானோ அந்த இடத்துக்கே இறங்கி வந்து அவனுக்கு புரியுற அவனது மொழியிலேயே பேசி அவனை கைதூக்கி விடுவார். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்னு நான் நினைக்கிறேன். அட்டகாசமான பருவு. அதேதான் நடந்தது. புத்தர் நேரா அந்த கயிற்றின் கீழே வந்து நின்னு உக்ரசேனனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உக்ரசேனா, நீ செய்யும் இந்த ஆபத்தான சாகசம் கீழே இருக்கிற மக்களின் மனதை மகிழ்விக்கலாம். இது வெறும் மனோரஞ்சன். ஆனா உன் மனதை உடைத்து அதை கடந்து செல்வதே எப்போது? அதாவது மனோபஞ்சன் எப்போது? நீ என்னிடம் வா, உனக்கு நான் மேகங்களின் மீது நடக்கும் வித்தையே, அதாவது தியானத்தை கற்றுத் தருகிறேன் என்றார். கயிற்றிலிருந்து மேகத்துக்கு அழைப்பு. 60 அடி உயரத்துல கைத்து மேல நிக்கிற உக்ரசேனன் என்ன சொன்னான்? எந்த கேள்வியும் கேட்கல, கொஞ்சம் கூட தயங்கல. அடுத்த நொடியே கயிற்றிலிருந்து கீழே இறங்கி வந்து புத்தரின் சீடனா மாறிட்டான். ஒரே நொடியிலையா? அவன் காதல், இத்தனை வருஷம் வாழ்ந்த கழைக்குத்து வாழ்க்கையெல்லாம் என்னாச்சு? ஒரு சாதாரண மனதனால எப்படி டக்குன்னு எல்லாத்தையும் விட முடிஞ்சது? எங்கேதான் ஓஷோ உக்ரசேனனின் மனநிலைய ரொம்ப ஆழமா உளவியல் ரீதியா விளக்குகிறார். உக்ரசேனன் இயல்பிலேயே எல்லாவற்றையும் பணயம் வைக்கும் ஒரு சூதாடி குணம் கொண்டவன். ஓ, ரிஸ்டேக்கர். ஆமா, ஒரு சாதாரண காதலுக்காக தன்னோட பெரும் செல்வத்தையே கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி எறிந்தவன் அவன். அப்படிப்பட்டவனுக்கு ஞானத்துக்காக இந்த சாதாரண உலக வாழ்க்கையை தூக்கி எறிவது ரொம்ப எளிதா இருந்தது. அவனுக்கு அந்த துணிச்சல் இயல்பிலேயே இருந்தது. அதாவது அவனோட அந்த ரிஸ்க் எடுக்கும் குணமே, முட்டாள்தனமா தெரிஞ்ச ஒரு குணம் அவனுக்கு ஆன்மீகத்துல பெரிய உதவியா இருந்திருக்கு. கண்டிப்பா. இன்னொரு மிக முக்கியமான மெக்கானிசம் இதுல இருக்கு. 60 அடி உயரமான கயிற்றில் நடப்பதும் தியானம் செய்வதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அது எப்படி? கயித்துல நடக்கிறது உடல் சம்பந்தப்பட்டது, தியான மனசு சம்பந்தப்பட்டதாச்சே. ரெண்டுக்குமே அடிப்படை ஒண்ணுதான். கயிற்றில் நடக்கும்போது என்ன தேவை? நீங்க கடந்த காலத்தை பத்தியோ இல்ல நாளைக்கு என்ன நடக்கும்னு எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்க முடியாது. ஆமா, கவனம் சிதறிடும். உங்க முழு கவனமும் நிகழ்காலத்துல அந்த ஒவ்வொரு அடியிலும் சமநிலையோடும் முழு விழிப்புணர்வோடும் இருப்பது அவசியம். கவனம் கொஞ்சம் சிதறினாலும் கீழே விழுந்து மரணம்தான். தியானமும் அதே போல ஒரு விழிப்புணர்வு கயிறு தான். கரெக்ட். ஆசை அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்காலத்துல தான் இருக்கும். இதை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. ஆனா விழிப்புணர்வுங்கிறது முழுக்க முழுக்க நிகழ்காலத்துல இருக்கிறது. அதனாலதான் கயிற்றில் நடந்து பழகிய உக்ரசேனனால் அவ்வளோ சீக்கிரம் தியானத்தின் ஆழத்தை, அந்த நிகழ்கால விழிப்புணர்வை உணர முடிஞ்சது. இதை கேட்கும்போதே நிறைய விஷயங்கள் மூளையில கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. சோ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு மரண தண்டனை கைதியாக இருந்தாலும் சரி, கயிற்றில் நடக்கும் கழைக்கூத்தாடியாக இருந்தாலும் சரி, மாற்றம் அப்படிங்கிறது பல வருஷங்கள் சிறுக சிறுக நடக்கும் ஒரு நீண்ட ப்ராசஸ் கிடையாது. ஆமா, அது நம்ம ரேடியோ அலைவரிசையை மாற்றுவது போல, பிரவுசர் கேட்சையை கிளியர் பண்றது போல ஒரு நொடியில நடக்கும் ஒரு ஆழமான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்துட்டா ஆசைங்கிற நெருப்பை பார்த்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். உடனே ஆக்ஷன்ல இறங்கி தப்பிச்சிடுவோம். மிகச்சிறப்பான தொகுப்பு. விழிப்புணர்வு தான் திறவுகோள். நீங்க எதை செய்தாலும் அத முழுமையான பிரக்ஞையோட நிகழ்காலத்துல செஞ்சா அந்த இடத்துல ஆசைக்கு வேலையே இல்ல. சிந்திக்க வேண்டிய விஷயம். இறுதியாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த நிமிஷம் உங்கள் மனம் என்ற ரேடியோ எந்த அலைவரிசையில ஓடிக்கொண்டிருக்கிறது? நீங்கள் தற்போது இருக்கும் அறையில நீங்க செய்யற வேலையில முழுமையாக வாழ்கிறீர்களா? அல்லது உங்கள் மனம் வேறு எங்கோ ஒரு சந்தையில ஒரு பழைய கசப்பான நினைவுகளோடோ அல்லது நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆசையோட சண்டையிட்டு கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை நீங்க அசை போடுறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம்.
உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.